வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி டி என்க. டி ஈக்குவல் டு 32x + 60y எனில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற முழுக்களை காண்க. இந்த இடத்துல பாருங்க 32 60 இந்த ரெண்டுக்கும் மீப்பெரு பொது வகுதி தான் டி. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா மீப்பெரு பொது வகுதியை கண்டுபிடிக்கணும். அதை கூட இந்த டிக்கு பதிலாக பிரதியிடணும். பிரதியிட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ஒய் இருக்கு இல்லையா, அந்த முழுக்கள் அதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மீப்பெரு பொது வகுத்தி. இந்த ரெண்டு நம்பர்ல 60 தான் பெரிய நம்பரு, அப்போ அதை ஏன்னு எடுத்துக்கலாம். சின்ன நம்பர் 32 அதை பின்னு எடுத்துக்கலாம். யூக்ளிடின் வகுத்தல் விதியை நம்ம பயன்படுத்த போறோம். என்ன நமக்கு யூக்ளிடின் வகுத்தல் விதி? A equal to PQ plus R. 0 less than R equal to R less than B. இந்த மீதி எப்படி இருக்குன்னா வகுத்தியை விட சிறியதாக இருக்கும். 0ல இருந்து வகுத்தியை விட சிறியதாக இருக்கும். மதிப்பை பிரதியிடுங்க. A equal to 60. A வந்து 60, Bன்றது என்னது 32. அப்போ ஏவை பியை கொண்டு வகுத்தோம்னா Qன்றது என்னது ஈவு, ஆறுன்றது மீதி. இப்போ 60 நம்ம வகுக்க போறோம். எதை கொண்டு வகுக்க போறோம்? 32 கொண்டு வகுத்து ஈவு மீதியை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஒரு 32 32, 60ல ஒரே ஒரு 32 தான். 60ல 32 கழிச்சோம்னா 28. சரியா? 60 32 கொண்டு வகுக்கும் போது ஈவு 1, மீதி என்ன வருது? 28. மீதி 0 வரல. மீதி 0 வந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? மீப்பெரு பொது வகுத்தி கிடைக்கும். இப்ப பாருங்க, மீதி 0 வரல. அதனால இந்த 32 இருக்கு இல்லையா, அது இங்க வந்துடும். அதாவது வகுபடு என்ன மாறும்? இந்த 28 வகுத்தியா மாறும். இப்ப எதை கொண்டு வகுக்க போறோம்? 32 28 கொண்டு வகுக்க போறோம். 32ல எத்தனை 28? ஒரே ஒரு 28 தான். சரியா? அப்ப 32ல 28 கழிச்சா 4. 32 28 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 1 பிளஸ் மீதி என்ன? 4. மீதி 0 வரல. இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த 28 இருக்கு இல்லையா, அது இங்க வந்து வகுபடு என்ன மாறிடும். இந்த மீதி இருக்கு இல்லையா, அது இங்க வந்து வகுத்தியா மாறும். இப்ப என்ன செய்ய போறோம்? 28 4 கொண்டு வகுத்து ஈவு மீதியை கண்டுபிடிக்க போறோம். 28 எதை கொண்டு வகுக்கிறோம்? 4 கொண்டு. அப்ப என்ன வரும் பாருங்க, எளினாங்க 28, மீதி 0 வந்துருச்சு. அப்ப பாருங்க, 28 4 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 7, மீதி எவ்வளவு? 0. 0 வந்துருச்சு. அப்ப நமக்கு மீப்பெரு பொது வகுத்தி என்ன பாருங்க, மீப்பெரு பொது வகுத்தி எவ்வளவு? 4. வகுத்தி இருக்கு இல்லையா, வகுத்தி தான் நமக்கு ஆன்சர். 4 தான் ஆன்சர். இந்த 4 தான் என்னது? டி. therefore டி ஈக்குவல் டு 4. இப்போ நமக்கு ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நிபந்தனை நம்ம எடுத்துக்கிட போறோம். டி ஈக்குவல் டு 32x + 60y. இதை நம்ம மாத்தி எழுதலாமா? பாருங்க, 32x + 60y ஈக்குவல் டு டி. ரெண்டும் ஒன்று தான். இந்த மாதிரி எழுதினாலும் இந்த மாதிரி இந்த டி வலது கொண்டது எழுதினா ரெண்டும் ஒன்று தான். டிக்கு பதிலாக மதிப்பை பிரதியிடுங்க. 32x + 60y, டியோட மதிப்பு 4. இது வந்து நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? 60y ஈக்குவல் டு 4. இது பிளஸ் 32x, இங்க வந்தா மைனஸ் 32x. நமக்கு என்ன வேணும்? ஒய் தான் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன செய்ய போறோம்? 4 மைனஸ் 32x பை இந்த 60 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா எக்ஸ்க்கு நம்மளா பிரதியிட போறோம். முழுக்களை பிரதியிட போறோம். ஒய் நமக்கு என்ன வரணும்? முழு எண்ணா வரணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நம்மளா தான் பிரதியிட போறோம். எக்ஸுக்கு வந்து 0ன்னு பிரதியிட போறோம். நம்மளா தான் பிரதியிட போறோம். சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 4 மைனஸ் 32, எக்ஸுக்கு பதிலாக 0 பை 60. அப்போ ஒய் ஈக்குவல் டு இங்க பாருங்க, 32 0 பெருக்குனா 0 ஆயிரும். 4 மைனஸ் 0 4 தான். 4 பை 60. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் வேண்டாம். இது வந்து என்ன கிடையாது? முழு எண் கிடையாது. இல்லை நீங்க கேன்சல் பண்ணி எழுதினாலும் தப்பு கிடையாது. நமக்கு முழு எண் தான் வேணும். இது முழு எண் கிடையாது. ஃபுல்லா கேன்சல் ஆகாது. அப்ப என்பது முழு எண் அல்ல. முழு எண் அல்ல. இது என்ன கிடையாது? முழு எண் கிடையாது. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு வந்து 1ன்னு பிரதியிட போறோம். 1ன்னு பிரதியிடலாமா? ஒய் ஈக்குவல் டு பாருங்க, இந்த 4 அப்படியே வந்துருமா? 32 அப்படியே வந்துருமா? எக்ஸுக்கு பதிலாக 1
பை இந்த 60 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும் மைனஸ் ஒரு 32 32 பை 60. இப்போ பாருங்க 4 மைனஸ் 32 வேற வேற குறி 32ல 4 கழிச்சா 28 என்ன 28 மைனஸ் 28 பை 60. இதுவும் என்ன கிடையாது முழு எண் அல்ல, இதுவும் முழு எண் அல்ல. நமக்கு ஆன்சர் என்ன வேணும் முழு எண் தான் வேணும். இங்க பின்னமா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு வந்து 2 பிரதியிடுவோமா பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்கு பாருங்க இங்க இருக்கா இந்த 4 அப்படியே வந்துடும் மைனஸ் 32 அப்படியே வந்துடும் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடும் 2ன்னு பிரதியிடும் பை 60 ஈக்குவல் டு 4 மைனஸ் 32யும் 2 பேருக்குன்னா 64 பை 60. இந்த இடத்துல பாருங்க 4 மைனஸ் 64 வேற வேற குறி. அப்ப 64 4 கழிச்சா 60 பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கா அப்ப மைனஸ் 60 பை 60 ஈக்குவல் டு ஒரு 60 60. அப்ப என்ன வந்திருக்கு மைனஸ் 1 மட்டும் வந்திருக்கு. இது வந்து என்னது முழு எண் என்பது முழு எண் ஆகும், முழு எண் ஆகும். அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடைச்சிருச்சு. என்ன பாருங்க ஒய்யோட மதிப்பு மைனஸ் 1 எக்ஸோட மதிப்பும் 2 தான். நமக்கு ஈஸியா வந்துருச்சு இல்லையா. நமக்கு எக்ஸோட மதிப்பு 2ஆ இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கு மைனஸ் 1ஆ இருக்கு. அப்ப தேவையான முழு எண் என்ன எக்ஸோட மதிப்பு 2 ஒய்யோட மதிப்பு மைனஸ் 1. therefore தேவையான எக்ஸ் மற்றும் ஒய் தேவையான முழுக்கள் எழுதிங்க. தேவையான முழுக்கள் என்ன பாருங்க எக்ஸோட மதிப்பு என்ன 2 ஏன்னா எக்ஸ் இந்த முழு எண் நமக்கு என்ன வந்திருக்கு மைனஸ் 1 முழு எண் வந்திருக்கு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் 1. இதான் என்னது நமக்கு தேவையான முழுக்கள். சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.